ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் செய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்ன சமையல் சமைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. பிரேக்ஃபாஸ்ட் பாத்தீங்கன்னா நல்லா சுட சுட ஆவி பறக்க இட்லி செஞ்சு வச்சிருக்காங்க. இட்லி பாத்தீங்கன்னா நம்மளோட வீட்டுல நல்லாவே இருக்குங்க, நல்லா பொசு பொசுன்னு சாஃப்டா இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா சப்பாத்தி இருக்குதுங்க. சப்பாத்தி வந்து பாத்தீங்கன்னா நைட் ஷார்ட்ஸ் பாத்துருக்கீங்க தெரிஞ்சிருக்குங்க. நைட் வந்து சிக்கன் கிரேவி வச்சு சப்பாத்தி செஞ்சிருந்தாங்க. அதுல பாத்தீங்கன்னா மாவு கொஞ்சம் அதிகமா பிசைஞ்சிட்டேன் அப்படின்றதுனால மாவு கொஞ்சம் மீதமாயிட்டு இருந்துச்சுங்க. அதை தூக்கி போட முடியும், வேஸ்ட் ஆயிடும்ன்றதுனால காலையில சப்பாத்தி செஞ்சுட்டாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா சிக்கன் கிரேவி நேற்று செஞ்சது கொஞ்சம் இருக்குது. அதையும் பாத்தீங்கன்னா சூடு பண்ணி எடுத்து வச்சிருக்காங்க. குட்டீஸ் பாத்தீங்கன்னா சாப்பிட்டு போயிடுவாங்க. அடுத்ததா இட்லிக்கு பாத்தீங்கன்னா நல்லா வந்து சூப்பரான கடலை மாவு குழம்பு செஞ்சிருக்காங்க. இந்த குழம்பு பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல ஃபேவரட்டுங்க, எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. அப்பாவும் விரும்பி சாப்பிடுவாங்க. என்னுடைய பொண்ணுக்கும் பாத்தீங்கன்னா இந்த சாம்பார் வந்து ரொம்பவே பிடிக்கும், அதனால அது செஞ்சுட்டாங்க. லஞ்சுக்கு என்ன சமைச்சிருக்கேன்னு சொல்லிட்டு பாக்கலாம் வாங்க. லஞ்சுக்கு பாத்தீங்கன்னா நல்லா ஆவி பறக்க சுட 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 சாதம் வடிச்சு வச்சிருக்காங்க. சாதத்தோட போட்டு சாப்பிட்டு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, எண்ணெய் கத்திரிக்காய் தொக்கு மாதிரி செஞ்சுட்டாங்க. குழம்பு மாதிரி செய்யாம, குழம்பு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாட்டு இருக்கும். இது வந்து தொக்கு மாதிரி செஞ்சிருக்கான் அப்படின்றதுனால கொஞ்சமா வந்து சாதத்துல போட்டு பெசச்சு சாப்பிட்டாலே பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். இப்போ லஞ்சும் பிரேக்ஃபாஸ்டும் சமைச்சு முடிச்சுட்டேன். இப்போ லஞ்ச் பாக்ஸ்ல பேக் பண்ணிக்கலாங்க. குட்டி சாப்பிட்டு பாத்தீங்கன்னா இட்லி வந்து ஒரு அரிசல் வந்து வேக வச்சு வச்சிருக்கேன். இன்னும் கொஞ்சம் வந்து உள்ள வெந்துகிட்டே இருக்குது. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா தோட்டத்துல வேலை தாங்க செய்ய போறாங்க. அவங்களுக்கு வந்து லஞ்ச் நானே சமைச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க வந்திருந்தேன் நேற்று. அதனால வந்து பேக் பண்ணிக்கிறேன். மதிய டைம்ல வந்து ரைஸ் சாப்பிட ரொம்பவே நல்லா இருக்குங்க. தோட்டத்துல என்ன வேலைன்னு பாத்தீங்கன்னா, நம்ம தோட்டத்துல பாத்தீங்கன்னா தென்னை மரம் தாங்க வச்சிருக்கோம். அதுல இருக்கிற பட்டை சரகெல்லாம் வந்து கிளீன் பண்றாங்க. அந்த வேலை தாங்க போய்கிட்டு இருக்குது. 2 பேரும் இருக்கிறாங்க. 2 பேருக்கு போதுமான அளவுக்கு சாப்பாடு எடுத்து வச்சுட்டேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் தொக்கு தாங்க எடுத்து வைக்க போறேன். இந்த பாக்ஸ்ல எடுத்து வச்சுக்கலாங்க கத்திரிக்காய் தொக்கு. டேஸ்ட் பண்ணி பார்த்திருந்தேங்க, கத்திரிக்காய் தொக்கு ரொம்பவே டேஸ்டா வந்திருக்கு இன்னைக்கு. போதும், இதுவே போதும். இப்போ நம்மளோட ஃபேவரட்டான குட்டீஸ் லஞ்ச் பாக்ஸை பேக் பண்ணிக்கிறேங்க. எனக்கு பாத்தீங்கன்னா சமைக்கிறதை விட லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்றது ரொம்பவே பிடிக்குங்க. அதனால எப்பவுமே வந்து எங்க வீட்டுல நான் தான் வந்து லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணுவேன். எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா 5 குட்டீஸ் இருக்காங்க. அவங்களுக்கு ஏத்த மாதிரி நான் லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிக்கிறேங்க. ஒருத்தங்க பாத்தீங்கன்னா சாதம் வந்து அதிகமா, சாம்பார் வந்து கொஞ்சம் கம்மியா சாப்பிடுவாங்க. ஒருத்தர் வந்து சாதம் கம்மியா சாம்பார் அதிகமா சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு ஏத்த மாதிரி தான் நான் எப்பவுமே பேக் பண்ணுவேன். இன்னைக்கு வாங்க அதே மாதிரி பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சாதம் தாங்க போட போறேன். சாதம் வந்து இந்த அளவுக்கு போட்டுருக்காங்க. இதுவே வந்து போதுமானதாக இருக்கும். அடுத்தது கத்திரிக்காங்க. இந்த கத்திரிக்காய் பாத்தீங்கன்னா குட்டீஸ்க்கு ரொம்பவே பிடிக்குங்க. காயும் பாத்தீங்கன்னா அவங்க சாப்பிட்டுதான் வருவாங்க. கத்திரிக்காய் பாத்தீங்கன்னா அம்மா வந்து நல்லா எலசான குட்டி குட்டி கத்திரிக்காவா பார்த்து வாங்கிட்டு வந்திருந்தாங்கங்க. அதை போட்டு எண்ணெய் கத்திரிக்காய் தொக்கு மாதிரி செஞ்சுட்டாங்க. குட்டீஸ்க்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். கத்திரிக்காய் பாத்தீங்கன்னா சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்டு வந்துருவாங்க. எந்த ஒரு வெஜிடபிள்ஸும் பாத்தீங்கன்னா குட்டீஸ்க்கு வந்து நம்ம சாப்பிட்டு பழகணுங்க. நம்ம ஊட்டும் போதே பாத்தீங்கன்னா சாதத்தோட வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா பிசைஞ்சு ஊட்டிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து சூப்பரா சாப்பிட்டு வந்துருவாங்க. என் பொண்ணெல்லாம் அப்படி தெரியாம பிசைஞ்செல்லாம் ஊட்ட வேண்டியது இல்ல. அப்படியே கொடுத்தாலே வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா சாப்பிடுவாங்க. நான்வெஜ் தான் கொஞ்சம் கம்மியா சாப்பிடுவாங்க. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா கவினோட லஞ்ச் பாக்ஸ்க்கு ரைஸ் வந்து கம்மியா தாங்க வைக்கிறேன். அவன் குட்டி பையன் அப்படின்றதுனால ரைஸ் வந்து கம்மியா தான் சாப்பிடுவான். லஞ்ச் பாக்ஸ் வந்து 5 பாக்ஸ்ல பேக் பண்றேன். 5 பாக்ஸும் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தாங்க அம்மா வாங்கி வந்திருப்பாங்க. ஏன்னா வேற ஒரு மாதிரி வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்குவாங்க. அதனால பாத்தீங்கன்னா 5 பேருக்கும் ஒரே மாதிரி பாக்ஸ் வாங்கி வந்துட்டதுனால பேர் வந்து போட்டுட்டாங்க. நான் பேர் போட்டு தான் வாங்கி வர சொல்லியிருந்தேன். பேர் போட்டதுனால பேர் வந்து பார்த்து பார்த்து நான் பேக் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இது பாத்தீங்கன்னா நிதிஷ்காக பேக் பண்றேன். நிதிஷ் வந்து சாதம் கம்மியா சாப்பிடுவான். சாம்பார் கொஞ்சம் நல்லாவே போட்டு சாப்பிடுவான். அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நானு அதிகமா தாங்க வைப்பேன்.
எங்க வீட்ல பாத்தீங்கன்னா, ஸ்நாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, அப்பா வாங்கின்னு வந்துருவாங்கங்க. கடையில இருந்து மாம்பழம், அப்படி இல்லன்னா உங்களுக்கு தேவையான பிஸ்கெட்டு, அது போல வந்து பாத்தீங்கன்னா, வாங்கின்னு வந்துருவாங்க. நம்ம கிச்சன் மேல இருக்குது. குட்டீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, கீழ வந்து ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு புடிச்ச ஸ்நாக்ஸ அவங்களே எடுத்து வச்சுப்பாங்க. கவினுக்கு வந்து பாத்தீங்கன்னா, அஞ்சுக்க எடுத்து வச்சுருவேன். இல்லன்னா பூவரிசி அது போல வந்து யாராவது எடுத்து வச்சுருவாங்க. கொஞ்சம் பெரிய பசங்களா வளர்ந்துட்டாங்க அப்படின்றதுனால பாத்தீங்கன்னா, அவங்கவங்க ஸ்நாக்ஸ் பாக்ஸ வந்து அவங்களே வந்து பேக் பண்ணி எடுத்துட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு புடிச்சதா பாத்தீங்கன்னா, அப்பா வந்து ஃபர்ஸ்ட்டே கேட்டு வாங்கின்னு வந்துருவாங்கங்க. இது வந்து பாத்தீங்கன்னா, நித்திஷ்கான பாக்ஸ்ல குழம்பு வந்து போட்டுருக்கேன். அவன் கொஞ்சம் குழம்பு கொஞ்சம் நல்லா தாராளமாவே சாப்பிடுவான். அதுக்கு தகுந்த மாரி போட்டு வச்சுக்கிறேங்க. இது வந்து அன்சிகா. அன்சிகா வந்து குழம்பு வந்து கொஞ்சம் கம்மியா தாங்க சாப்பிடுவா. கொஞ்சமா வந்து நான் போட்டுக்கிறேன். இது வந்து சரண்யா. சரண்யாலும் கம்மியா தான் சாப்பிடுவா. அவளுக்கு தகுந்த மாரி நான் போட்டுக்கிறேன். கவினு சாதமும் கம்மி தான். சாம்பாரும் கம்மியா தாங்க சாப்பிடுவான். உனக்கும் ஒரு காய் வச்சிருக்கேன். அவ்வளவுதாங்க. குட்டீஸ்க்கான லஞ்ச் அவங்களுக்கு தோட்டத்துல வேலை செய்றாங்கல்ல, அவங்களுக்கான லஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா, சூப்பரா வந்து பேக் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு இதெல்லாம் தாங்க நான் சமைச்சிருக்கேன். உங்க வீட்டு குட்டீஸ்க்கு நீங்க என்னென்ன சமையல் சமைச்சீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பிரேக்ஃபாஸ்ட் பாத்தீங்கன்னா, சுட சுட இட்லியும், இந்த கடலை மாவு குழம்பும் சாப்பிட்டுப்பாங்க. அப்படி இல்லைன்னா சப்பாத்தி இருக்குது, சிக்கன் கிரேவி இருக்குது, அதே சாப்பிட்டுக்குவாங்க. அதுவும் பிடிக்கலன்னா சாதமும், கத்திரிக்காய் தொக்கும் இருக்குது, அதவே போட்டு சாப்பிட்டுக்குவாங்க. இன்னைக்கு இதெல்லாம் தாங்க நான் சமைச்சிருக்கேன். உங்க வீட்ல நீங்க என்னென்ன சமைச்சீங்க அப்படின்றத மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்ததா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் பாய்.